அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைய தினம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நல்லவர்கள், நேர்மையானவர்கள், கண்ணியமானவர்கள், இவர்கள் எல்லோரும் பாக்கியவான்கள் என்று இந்த உலகம் சொல்கிறது. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது உபதேசத்தில் ஒரு சிலரை பாக்கியவான்கள் என்று அழைக்கிறார். அவர்களிடம் 8 விதமான குணாதிசயங்கள் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக கர்த்தராக விசுவாசிப்பவர்களும் எல்லா விசுவாசிகளும் இந்த 8 விதமான பண்புகள் இருக்க வேண்டும். கடந்த நாட்களிலே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றும் பார்த்தோம். இன்றைய தினத்தில் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று பார்க்கப் போகிறோம். சாந்தம் ஆவியின் கனிகளில் ஒன்று. ஒருவேளை நாம் நினைக்கலாம், சாந்த குணமுள்ளவர்கள் சோர்வாக தன்னை பரிதாபமாக வைத்துக் கொள்வார்கள் என்று. அப்படி அல்ல. தன்னுடைய எஜமானுக்கு முன் கீழ்ப்படிந்து அடங்குவதுதான் சாந்த குணம். சாந்த குணம் இயற்கையாக ஒருவருக்கு இருப்பதில்லை, மாறாக அது கர்த்தர் கொடுக்கும் ஈவு. இவர்கள் எல்லா காரியங்களிலும் மென்மையாக நடந்து கொள்வார்கள். ஒருவரை ஒருவர் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களும் எல்லாரிடமும் சாந்த குணத்தை காண்பிப்பார்கள். இவர்கள் தங்களை மற்றவர்கள் கோபப்படுத்தும் போதும் அவமதிக்கும் போதும் சோதனைக்குட்படுத்தும் போதும் கோபப்பட மாட்டார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருப்பார்கள். தங்களுடைய சத்தத்தை கோபத்தோடு உயர்த்த மாட்டார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் தங்கள் பொறுமையினால் தங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்வார்கள். பழிவாங்க துடிக்க மாட்டார்கள். மற்றவர்கள் அடித்து துன்புறுத்தி பல வகையான இழிவு சொல்லை சொல்லி வேதனைப்படுத்தி காயப்படுத்தினாலும் அதையும் தாங்கிக் கொண்டு சாந்த குணமுள்ளவர்களாய் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் வாக்குவாதம் பண்ண மாட்டார்கள். உரிமைகளை இழக்க நேரிட்டாலும் விட்டு கொடுப்பார்கள். ஆபிரகாம் லோத்துக்கு விட்டு கொடுத்தது போல தன்னுடைய சாந்த குணத்தை பூமியிலே சுதந்திரித்துக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்திலே எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்க தெரிந்து கொண்ட மோசே கோபக்காரனும் கொலை செய்கிறவனும் கற்பலைகளை உடைத்தவனுமாயிருந்தான். பிற்காலத்தில் கர்த்தருடைய ஈவால் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் என்று கர்த்தரால் நற்சாட்சி பெற்றவனானான். அதுபோல பேதுரு இயற்கையிலே கோபக்காரன். ஒருமுறை இயேசுவை பிடிக்க வந்த சேவகன் காதையே வெட்டியவன். பின் நாட்களில் சாந்த குணமுள்ளவனால் பலமுள்ள ஊழியத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை போல சாந்த குணத்தை நாம் பின்பற்றி அவரை போல நாம் ஜீவிப்போம். ஒருவர் சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தால் இந்த உலகம் ஏளனமாய் பார்க்கும். ஆனால் சாந்த குணமே நமக்கு ஆறுதலையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பாதுகாப்பையும் தருகிறது. இவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆதலால் தான் இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று அழைக்கிறார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை போல் எங்களை நீர் மாற்றும்படியாய் வேண்டுகிறோம். எங்களுக்கு அந்த சாந்த குணத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.